வணக்கம். உலக தமிழ் அன்பு நெஞ்சங்களே, நம்முடைய வாழ்க்கையில உடல், மனம், அறிவு, ஆத்மா இவை எல்லாமே ஒரே சீர்நிலையில சரியான கோணத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மேம்படுது, எந்த அளவுக்கு வளம் பெறுது அப்படின்னு பல மகான்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது ஆங்கிலத்துல ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா ராமர், கிருஷ்ணர், மகாவீரர், புத்தர், பரமஹம்சர், ஜீசஸ், விவேகானந்தர், இன்னும் பல பேர் நம்ம நாட்டுல இருக்காங்க, இந்த உலகத்திலே இருக்காங்க. இவங்க எல்லாருமே இத வாழ்ந்து அனுபவிச்சு புத்தகங்களா இல்லாட்டினா தன்னுடைய வாய்மொழியா சொல்லிட்டு போயிருக்காங்க. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில இப்ப கூட ஒவ்வொரு ஒவ்வொரு கார்னர்லயும் நம்ம வாழ்க்கையில இருந்து நம்மளை மேம்படுத்திட்டு. ஆனா தமிழ்நாட்டுல 2100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் ரெண்டே அடியில் அளந்தவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் திருவள்ளுவர். பார்க்கறதுக்கு எளிமையான மனிதர், ஆனால் ஒரு மகான். அவரும் இதே மாதிரிதான். அவருடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் ரொம்ப ஆழமா கவனிச்சு அதை அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அதாவது அதை வாழ்ந்து அதை நம்மளுக்கு சரியான கோணத்துல ரெண்டே அடியில சரியான விதத்துல சரியான விகிதத்துல சொல்லிட்டு போயிருக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய மன நவீன உளவியல், சைக்காலஜி, சைக்கோதெரப்பி, அதுல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ் சிபிடி, ஆர்இபிடி, ஹிப்னோதெரப்பி, அதுக்கப்புறம் மாரல் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் நம்ம இப்ப இருக்கக்கூடிய உலகளாவிய அரசியல், இதுல எல்லாத்திலும் உலகளாவிய அரசியல் மட்டும் அல்லாம நம்முடைய நாட்டு அரசியல் எல்லாத்தையுமே ஒரு சரியான கோணத்துல அளந்து நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா, சிம்பிளா, அதே சமயத்துல ரொம்ப எஃபெக்டிவா சொல்லிட்டு போயிருக்கிறார். சோ நான் மணிவண்ணன், ஒரு மனநல ஆலோசகர், சைக்கோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட். என்னுடைய பங்கு இங்க திருக்குறளும் உளவியலும் எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் எலிமெண்ட்ஸ் இன் மைண்ட், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், பேனிக் டிசார்டர்ஸ் அண்ட் இதையும் தாண்டி மேம்பட்டு இருக்கக்கூடிய பல மனநோய்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் திருக்குறள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆழமான கருத்துக்களையும் சொல்யூஷன்ஸ், அதுக்குண்டான ரெமெடிஸ் அண்ட் விடைகள் இதெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முழுமையான தமிழ்ல பேசணும் தான் ஆசை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதே சமயத்துல இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால தமிழ், ஆங்கிலம் இரண்டையும் சேர்த்து கலந்து பேசணும்னு விருப்பப்படுறான். சரி, அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு குறள் 621வது குறள். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துவது அக்தொப்பதில். இவர் இங்க சொல்ல வர்றது என்னன்னா, துன்பம் வரும்போது மனமுடையாமல் புன்னகையுடன் தைரியமாக எதிர்கொள், அதை வெல்வதற்கு அதுவே சிறந்த வழி. டைரக்டா பார்த்தோம்னா இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வரும்போது சிரிங்க அப்படிங்கிறார். அவர் சிரிங்கிறது வாய் விட்டு சிரிக்கிறது இல்லை, ஸ்மைலிங், ஒரு புன்னகை. அதாவது இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர சொல்லி உங்களை கேட்கிறார். அதுக்கப்புறம் பாருங்களேன், அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதில். அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஸ்மைல் பண்ணுங்க, ஒரு புன்னகை புரிங்க. அது எந்த மனநிலையில, இது ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மனநிலையில. அப்புறம் உங்களுக்கு சாய்ஸ் கிடையாது, என்னதான் பண்ணணும் அப்படின்னா அதை எதிர்கொள்ள வேண்டும், இதுதான் வழி. இது நாங்க சிபிடில எங்க பேஷண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ரொம்ப டிப்ரெஷனோட, மன அழுத்தத்தோட, பயத்தோட, பதட்டத்தோட, ஆங்ஸைட்டியோட வரவங்களுக்கு 2வது 3வது செஷன்ல நாங்க சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். யூ மஸ்ட் ஃபேஸ் யுவர் ஃபியர்ஸ். உன்னுடைய பிரச்சனைகளை நீ எதிர்கொள்ள வேண்டும், பயந்து ஓடக்கூடாது. இல்ல அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்துச்சுன்னா நீ எதிர்கொள்றதை விட்டுட்டு அதை அலட்சியப்படுத்தலாம்.
இதுதான் நாங்க சொல்றது. இது நம்ம மூளையில நடக்கக்கூடிய ஒரு 2 விஷயங்கள். எப்பெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வருதோ, மூளை வந்து அது ஒரு த்ரெட்டா பார்க்கும். அப்படின்னா, ஒரு நம்முடைய வாழ்க்கைய சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையா மூளை பார்க்கும். ஒரு பயமுள்ள ஒரு சூழ்நிலையா பார்க்கும். ஓகே. பயம் வந்தா என்ன பண்ணலாம்? பயம் வந்தா உங்களுக்கு 2 சாய்ஸ் தான். ஒண்ணு, அத அக்செப்ட் பண்ணிட்டு அத ஃபேஸ் பண்ணுங்க. அந்த பிரச்சனைய முடிங்க. இல்லாட்டினா, அத அப்படியே அலட்சியப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிருங்க. இல்லாட்டினா அத விட்டு தூர போயிருங்க. இது 2 தான். சோ, இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமிக்டலா அப்படிங்கிற ஒரு அம்சம். நம்முடைய மூளையில போஸ்ட் இன்டீரியர் பேசல் கேங்லியா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த அமிக்டலா இருக்கு. ஒரு சின்ன பல்பு மாதிரி இருக்கும். எப்பெல்லாம் பயம் இல்லாட்டினா நம்முடைய வாழ்க்கை ஒரு வலிமிகுந்த இடத்துக்கு போகுதோ, இல்லாட்டினா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, இல்லாட்டினா ஒரு த்ரெட், இல்லாட்டினா ஒரு நம்ம உடலையோ மனதையோ அறிவையோ பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த அமிக்டலா சின்னதா விரிவடையுது. அது ஒரு சர்க்கியூட் மாதிரி ஃபுல்லா உடல் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு திரும்பி மூளைக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது. என்னன்னா, இது ஒரு பிரச்சனையான இடம். அதுக்குண்டான இதய துடிப்பு ஜாஸ்தியாகும், வார்த்தைகள் தடுமாறும், இதெல்லாம் ஆகும். இதைத்தான் இவரு இடுக்கண் வருங்கால் நகுக அப்படிங்கிறாரு. அப்படின்னா இடுக்கண், இடுக்கண்னா இங்க பிரச்சனை. பிரச்சனை வரும்போது உன்னுடைய மூளை என்ன பண்ணுது? அதை வந்து ஒரு த்ரெட்டா எடுத்துக்குது. அதாவது வந்து எய்தர் ரன் ஆர் ஃபைட். நீங்க ஓடணும், இல்லாட்டினா சண்டை போடணும். இதுதான் கேக்குது. இந்த இடத்துல ஓடினாலும் பிரச்சனை, சண்டை போட்டாலும் பிரச்சனை. வேற என்னதான் பண்ணது? ஸோ மாடர்ன் சைக்காலஜி, நவீன உளவியல நாங்க இதை வந்து அஃபெக்டிவ்னஸ் சொல்லுவோம். அதாவது 2க்கும் மத்தியில நின்று வேலை செய்யணும். அதுக்கு மெச்சூரிட்டி வேணும். அந்த மெச்சூரிட்டி தான் திருவள்ளுவர் இங்க நகுக அப்படிங்கிறாரு. நகுகன்னா ஸ்மைல் பண்ண, ஒரு பிரச்சனையை எடுத்துக்காதக, அதை பார்த்து ஒரு புன்னகை புரி, இது ஒரு பிரச்சனை இல்லை, நான் தீர்த்துருவேன் அப்படிங்கிற சொல்றாரு. அவர் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறார் பாருங்க. அவருக்கு உண்டான மேபி அவருடைய ஃபேமிலியிலயோ இல்லாட்டினா அவருடைய சொசைட்டிலயோ பார்த்த பிரச்சனைகள்ல அவர் அனுபவிச்சு சொல்லியிருக்கிறாரு. சோ நம்ம இந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது எய்தர் வென் யூ ரன், நீங்க ஓடும் பொழுதோ இல்லாட்டினா நீங்க ஃபைட் பண்ணும் பொழுதோ அட்ரினல் ரஷ் ஏற்படும். இந்த அட்ரினல் ரஷ்னால கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஸ்டீராய்டு கெமிக்கல் நம்மளுடைய உடம்புல அதிகரிக்குது. யாரெல்லாம் எப்பப்பெல்லாம் அதிகமான பிரச்சனையில இந்த பயத்தையோ த்ரெட்டையோ ஃபேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த கார்டிசாலினுடைய லெவல் திரும்ப திரும்ப அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனாலதான் அவங்க வெயிட் போடுறது, உடல் பருமனாகும். சோ மூச்சு வேகமாகும், தசைகள் இருக்கும், நம்முடைய பால்பிட்டேஷன் ஜாஸ்தி, அதாவது இதய துடிப்பு ஜாஸ்தி ஆகும். சரி, இதுக்கு என்ன பண்ணலாம்? மைண்டு காமா இருக்கணும். காமா இருக்கணும் என்ன பண்ணும்? அந்த பிரச்சனையை பார்க்க கூடாது. அதைத்தான் அவர் சொல்றாரு. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப பெருசா சிரிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன புன்னகை, அதுலயே வந்து நம்ம மனநிலை மாறும். ஏன்னா இட் இஸ் சைக்கோசமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது மனதால உடலிலே எஃபெக்ட் கொண்டு வர்றது, உடல்ல இருந்து மனசுக்கு எஃபெக்ட் கொண்டு வர்றது. நம்ம உடலால ஒரு புன்னகை புரியும் பொழுது இந்த உதடு, நம்முடைய கண்ணம், அப்புறம் கீழ் உதடு இதெல்லாமே விரியும் பொழுது அதுக்குண்டான மசில் மெமரி உருவாகுது. நம்ம இதுக்கு முன்னாடி இது எந்த விதமான மசில் மெமரினா, சந்தோஷமா இருக்கும்போது நம்ம சிரிப்போம், கான்பிடண்டா இருக்கும்போது நம்ம ஸ்மைல் பண்ணுவோம். அந்த மசில் மெமரி தூண்டி விடும். அதனால என்ன ஆகுது? நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு உள் உணர்வு ஒதுக்குது. சோ இதுதான் இவரு சொல்ல வர்றது. சோ நம்ம இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப்ல ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, அதாவது மன அழுத்தமும் பதட்டமும் தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கு. சோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? அவரு 2 அடியில சொன்னதை நான் சிபிடி இல்லாட்டினா சைக்காலஜி அதனுடைய பிரின்சிபல் மூலமா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சோ மன அழுத்தம்னா என்ன? ஒண்ணுமே இல்லைங்க, நிகழ்வு. நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்குது. அதை நம்ம எப்படி யோசிக்கிறோங்கிற பொறுத்து தான் இருக்கு. அதாவது நம்முடைய உடலுக்கோ மனதுக்கோ அறிவுக்கோ ஒரு லிமிட் இருக்கு.
அந்த லிமிட்டை தாண்டி நம்ம அதுகிட்ட வேலை வாங்கும் பொழுதுதான் அது ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. அதுதான் ஸ்ட்ரெஸ். அந்த லிமிட்டுக்குள்ளார இருக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் த்ரெஷ்ஹோல்டு லெவல், அதாவது மன அழுத்தத்தினுடைய நம்மளுடைய தாக்கு பிடிக்கக்கூடிய நிலைக்கு கீழே நம்ம இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை. அதை தாண்டி மேல போகும்போதுதான் நம்முடைய உடல் அதை ஏத்துக்க மாட்டேங்குது, மனம் ஏத்துக்க மாட்டேங்குது, அறிவு ஏத்துக்க மாட்டேங்குது. சோ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிளான் பண்ணி செய்யணும். வடிவேல் சொல்ற மாதிரி பிளான் பண்ணி செய்யணும். எந்த இடத்துல நம்மளால அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்குவோம், அதாவது நம்மளுடைய உடலை அதிகமா வருத்துவோம், மனதை அதிகமா வருத்துவோம், அறிவு அதிகமா உபயோகப்படுத்துவோம். இந்த 3 ஒரே நேரத்துல தன்னுடைய கட்டுப்பாட்டை தாண்டி ஸ்ட்ரெஸ்ஃபுல் லெவலை தாண்டி மேல போகும் பொழுதுதான் இது பேனிக் அட்டாக்கா மாறுது. ஸோ அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர மாதிரியே தோணும், ஏதோ ஆகிற மாதிரியே தோணும், அவங்களுக்கு செத்துருவாங்கன்னு தோணும், இல்லாட்டினா கீழே விழுந்துருவாங்கன்னு தோணும், இதெல்லாம் தோணும். இவர் பாருங்களேன், இவர் சொன்ன இந்த ஒரு 2 அடி எந்த அளவுக்கு நம்ம இருக்கக்கூடிய மாடர்ன் சைக்காலஜிக்கல் அப்ளை ஆகும் பாருங்களேன். ஸோ இப்போ என்ன பண்றது? காக்னிட்டிவ் அப்ரைசல். ஸோ நம்ம என்ன காக்னிஷன்ங்கிறது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹையர் இன்டெலெக்சுவல் ப்ராசஸ். ஒரு விஷயத்தை இது இப்படிதான், அது அப்படிதான், இது இந்த ரியாலிட்டியில தான் இருக்கு அப்படிங்கறத உணரக்கூடிய ஒரு தன்மை தான் காக்னிஷன். சோ நம்ம எதை பத்தி யோசனை பண்றோமோ அதுக்குண்டான உணர்வுகள் வரும். நம்ம இப்ப காலையில ஒரு நல்ல உணவை பத்தி யோசனை பண்ணோம்னா அதுக்குண்டான உணர்வு பசிக்கிற மாதிரி தோணும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஹெட்மாஸ்டர் பத்தி நினைச்சீங்கன்னா ஒரு பய உணர்வு தோணும். உங்க காதலை பத்தி நினைச்சீங்கன்னா, இல்ல உங்களுடைய காதலனை பத்தி கூட நினைச்சீங்கன்னா ஒரு விதமான சந்தோஷம் தோணும். இறைவனை பத்தி நினைக்கும் போது நம்ம மனசுல ஒரு பாதுகாப்பு உணர்வு, எல்லா பிரச்சனையில இருந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு தோணும். சோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்னவோ அதை அப்படியே பார்க்கக்கூடிய காக்னிஷனை நம்ம டெவலப் பண்ணிக்கணும். சோ என்ன பண்ணணும்? எண்ணங்களை ரியாலிட்டி கூட வச்சுக்கணும், பாசிட்டிவா வச்சுக்கணும், முடியுங்கிற ஒரு எண்ணத்தோட வச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய உணர்வுகளும் அதே சீர்நிலையில போகும். அதனால நம்முடைய பிஹேவியர், நடத்தை அதே விதத்துல போகும். அதனால விளைவுகள் ரொம்ப கம்மியான பிரச்சனை, அதிகமான நல்ல விளைவுகள். இது நம்ம சரியா செய்யல அப்படிங்கும் பொழுதுதான் அதிகமான பிரச்சனைகள், குறைவான நல்ல விளைவுகள். இவ்வளவுதாங்க. சோ நம்ம என்ன பண்ணலாம்? இதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு 5 டெக்னிக்ஸ் இருக்கு. ஸ்டாப் டெக்னிக், அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்களுக்கு என்ன ஓட்டங்கள் நெகட்டிவா போகுது அப்படின்னா உங்களை நிறுத்தி ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துருங்க. யார் கூட பேசணும் இல்லை, ஒரு டீ கடைக்கு போங்க, டீ வாங்க, காஃபி வாங்க, உட்காந்து நிதானம் உட்காந்து குடிக்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான். வேற எதை பத்தி யோசனை பண்ணாம டிவியேட் பண்ணுங்க. டேக் அ பிரீத். ஒரு ஆரோக்கியமான, நல்ல அமைதியான, சந்தோஷமான மூச்சு விடுங்க. நிம்மதியான ஒரு மூச்சு விடுங்க. நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. இது அப்படியே நீங்க கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் செய்யும் பொழுதே மனம் அமைதியாயிரும். இப்ப அப்சர்வ் பண்ணுங்க, என்ன நடக்குது நம்ம லைஃப்ல, எது ரியாலிட்டி இருக்கிறது. இந்த ஒரு சின்ன ரியாலிட்டி பிரச்சனை தான். இது நம்ம பெருசா ஏதோ நெகட்டிவா யோசனை பண்றோம், இது அவசியம் இல்லையே அப்படின்னா என்ன பண்ணலாம்? எந்த நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க? நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸோ ஓகே, இந்த பிரச்சனை இப்போதைக்கு தீர்க்க முடியாதுன்னா இது ஒரு 2-3 மாசம் கழிச்சுதான் தீரும்னா அப்பதான் அதுக்கு விடை கிடைக்கும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கங்க. இப்பவே கிடைக்கணும்னு நினைச்சுக்காதீங்க. சோ அதே சமயத்துல ஒரு பிரச்சனை தீராம இருக்கக்கூடிய பிரச்சனைனா அதை பத்தி கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. சோ இதை விட்டுறலாம். அடுத்து பாத்தீங்கன்னா காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங். நம்ம எண்ணங்களை ரீஃப்ரேம் பண்ணணும். அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களுடைய பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன, நான் யாரு, எனக்கு எந்த அளவுக்கு மன ஆற்றல், உடல் ஆற்றல், அதுக்கப்புறம் அறிவாற்றல் இருக்கு, நண்பர்கள் எவ்வளவு இருக்காங்க, பணம் எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் என்னுடைய ஆசிரியர்கள் எங்க இருக்காங்க, எந்த அளவுக்கு நம்மளுக்கு டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது, இது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்ட் போட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும், எந்த அளவுக்கு இதை கோஆர்டினேட் பண்ணணும் நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க இதை செய்யும் போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தன்னம்பிக்கை வந்துடும். சரிங்களா? ஓகே. 3வது என்ன? பாக்ஸ் பிரீத்திங். ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப் பண்ணும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ், ஒரு சின்ன பயம் இருந்துட்டே இருக்கும், நம்மளால முடியுமாங்கிறது. அது ஆக்சுவலா உங்களுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், உங்க பிரெயின்ல ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு.
அது வந்து எகெயின் அமிக்டலால ஒரு சின்ன பிரச்சனை உருவாக்குது. அதனாலதான் இந்த ஒரு சின்ன மன பதட்டம். இதை கம்மி பண்றதுக்கு இந்த பாக்ஸ் பிரீதிங் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. டாப் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க. ஒரு 4 செகண்ட்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. நிதானம் வெளியிட்டுங்க. அடுத்தது அடுத்த பாக்ஸ், அடுத்த லைன் அதே மாதிரி 4 தடவை உங்களுடைய மூச்சை நல்லா இழுத்து மெதுவா விடுங்க. அடுத்தது 4 கிராட்டிடியூட் பிராக்டிஸ். இதெல்லாம் பண்ணும்போது உங்க லைஃப்ல கொடுக்கப்பட்ட அம்சங்கள் எல்லாமே நல்ல உடல், நல்ல மனம், அறிவு, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், சகோதர சகோதரிகள், உங்க ஆசிரியர்கள், இந்த அரசாங்கம், உங்களுக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் அமைஞ்சிருக்கோ அதை நினைச்சு ஒரு நன்றி உணர்வு, ஒரு ஹாப்பி ஃபீலிங் வச்சுக்கோங்க. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட செல்ஃப் டாக் பண்ணுங்க. அதாவது செல்ஃப் டாக்ங்கிறது பாசிட்டிவ் அஃபர்மேஷன். ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க, அவ்வளவுதான். இதை என்னால் சமாளிக்க முடியும். நான் ரொம்ப வலுவானவன். ஐ எம் பவர்ஃபுல். ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டு தான் இருக்கேன். அண்ட் இது அந்த முன்னேற்றத்துல இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். இது இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இது ஒரு ப்ராப்ளம் தான். ரொம்ப சுலபமா சரியாயிடும், அவ்வளவுதான். சோ இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூர்வது அக்தொப்பதில். இந்த குறள்னால் என்ன பயன்? மன வலிமை அதிகரிக்கும், தெளிவான சிந்தனை உருவாகும். இது ரெண்டும் வந்துட்டாலே உங்க முடிவுகள் சரியாக இருக்கும். உங்க முடிவுகள் எப்ப சரியா இருக்குதோ ரெசிலியன்ஸ் இஸ் கிரியேட்டட், அதாவது மன வலிமை அதிகரிக்கும். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? சிறந்த வாழ்க்கை உங்க லைஃப்ல நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. அதுதான். ஓகே. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு பார்க்கணும், கேட்கணும்னு தோணுச்சுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் தி பெல் பட்டன். பெல் பட்டனை பிரஸ் செய்யுங்க. இது தவிர உங்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனை வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் மணிவண்ணன் RJ. என்னுடைய மொபைல் நம்பர் 9535397308. 9535397308. சரிங்க. இப்ப நான் இந்த வீடியோல இருந்து விடைபெறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல திருக்குறள் அண்ட் நம்முடைய உளவியல் இரண்டையும் சேர்த்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்த போடுறேன். நம்ம பார்க்கலாம்.